என்ன செய்தார் தெரியுமா? ஜன கூட்டத்திலிருந்து அவனை தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து, அடுத்த காரியத்தை அடுத்து சொல்றேன். அவர் எங்க கை வைக்கிறார் பாருங்க. எங்க அடைபட்டிருக்கிறதோ அங்க அவர் கை வைக்கிறார். நீ தனி அவரோடு போக பழகிட்டேனா, எங்க அடைபட்டிருக்கிறதோ, எது அடைபட்டிருக்கிறதோ அதில் அவர் கையை வைப்பார். அவருடைய விரல்களை, அவருடைய விரல்களை ஏன் விரல வைக்கிறார்? ஏன் விரல வைக்கிறார்? தாவீது சொல்லுகிறார், உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி உருவாக்கிட்டு. ஆண்டவர் மனுஷனை படைக்கிற இந்த விரல வச்சுதான், விரல வச்சுதான். இந்த கம்பெனியில இருந்து நம்ம ஒரு பொருளை வாங்குறோம், பிராண்டட் ஐட்டம் வாங்குறோம், ரிப்பேர் ஆச்சுன்னா நம்ம எங்க தான் கொண்டு கொடுக்கணும் தெரியுமா? அந்த கம்பெனில தான் கொண்டு கொடுக்கணும். இதுதானே சொல்லி நம்ம ரிப்பேர் பண்ணுவோம் பாருங்க. திருப்பி மாட்டும் போது ஒரு ஸ்க்ரூ மிஸ் ஆயிருக்கும். நம்ம எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கம்பெனில கொண்டு கொடுத்து தான் பார்த்து தான் கேட்போம், யாரோ கலத்தி இருக்கிறாங்க. அந்த கிருபை விட்டவங்க நாங்க தான். நாங்க ட்ரை பண்ணி கலத்தி கம்பெனி நேர கம்பெனில போயிரு. ஆமே, கம்பெனிக்காரனுக்கு அது டபுள் வேலையாயிரும். அதனால தான் சொல்லுவோம், சார் எதுனாலும் கம்பெனிக்கு வந்திருக்க சார், வண்டி எது ஆகட்டும். அவர் தான் அங்க உருவாக்குனார். மண்ணை பிசைந்து வலது கரத்தை உயர்த்தி, என் வாழ்க்கையில எது எது அடைபட்டிருக்கிறது என்று உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரே, உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரே. அப்ப நீங்க கையை வச்சிட்டீங்கன்னா, நீங்க கையை வச்சிட்டீங்கன்னா, நீங்க கையை வச்சிட்டீங்கன்னா, நீங்க கையை வச்சிட்டீங்கன்னா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க லைஃப்ல எது அடைபட்டிருக்கிறது ஆண்டவரே, அந்த 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 காது கேட்காதவன் காதுகள்ல உம்முடைய விரல்களை நீர் வைத்திரு, உம்முடைய விரல்களை நீர் வைத்திரு. என் லைஃப்ல இது இது அடைபட்டிருக்கிறது, இது இது அடைபட்டிருக்கிறது. உங்க விரல்கள், உம்முடைய விரல்கள், உம்முடைய விரல்கள், உம்முடைய விரல்கள், உம்முடைய விரல்கள், உம்முடைய விரல்கள். அவர் அல்லவா உருவாக்கினார். அப்படியே மண்ணை எடுத்து அந்த காதை படைத்தது அவருடைய கரங்கள் அல்லவா. உம்முடைய விரல்கள், உம்முடைய விரல்களின் கிரியை. அவர் அப்படியே டிசைன் பண்றார். மொத்தமா மண்ணை எடுத்து அப்படியே டிசைன் பண்ண அப்படியே காதை பிடிக்கிறார். ஆமென். அதாவது உருவாக்கினவருக்கு ரிப்பேர் பண்றது ரொம்ப ஈஸி. எப்படி கொண்டு வரார் பாருங்க, தனியா கொண்டு வரார். ஏன் தனியா கொண்டு வரார்? அவர் மனிதனை படைக்கும் போதும் வேற யாரும் கூட, உன்னை கர்த்தர் உருவாக்கும் போது யாருமே கூட இல்லை. உன்னை கர்த்தர் ரிப்பேர் பண்ணும் போது யாரும் கூட இருக்க மாட்டாங்க. ஆனா உன் வாழ்க்கையில செய்ய வேண்டியதை செய்து முடித்த பிறகு எல்லாரும் சொல்ல போறாங்க, அவர் எல்லாவற்றையும். நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று அவர்கள் வானத்தை பார்த்து பூமியை பார்த்து சொல்லவில்லை. ஒரு கொன்னை வாயுடைய ஒரு செவிட வாழ்க்கையில கர்த்தர் செய்ததை வைத்து பார்த்து இயேசுவை குறித்து ஜனங்க எப்படி புகழ்ந்தார்கள் தெரியுமா? இவர் எல்லாவற்றையும் நன்றாய். ஆமென். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறதை பார்த்து என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் கர்த்தரை புகழ போகிறார்கள். எல்லாவற்றையும் அடைப்பட்டதன் மேல கர்த்தருடைய கரம். இந்த செய்தி முடிந்து நீங்க வீட்டுல போயோ நீங்க ஜெபம் பண்ண போறீங்க நிறைய பேர். ஆமா, இதை வச்சு இது ஒரு பிரேயர் பாயிண்ட். என் வாழ்க்கையில அடைப்பட்டதன் மேல அப்பா உங்க கையை வைங்கப்பா, உங்க கையை வைங்கப்பா. அவன் காதுகளிலே அவர் தம்முடைய விரல்கள். ஏன் கையை வச்சுன்னா இப்படி, விரலை வச்சுன்னா இப்படி, கையை வச்சுன்னா மொத்தமா காமனா தொடுறது, விரல வச்சுன்னா ஆழத்தை தொடுறது. ஆமென். அவர் வைக்கிறார்.
விரல காதுல வைக்கணும்னா அவன் எப்படி நிற்பான் தெரியுமா? முகத்துக்கு முகம் அப்படி பார்த்துட்டு பக்கத்துல எப்படி நிற்கிறார்? ரைட்டு வா, ஸ்பீடா வா. தனியா கூட்டிட்டு போய் எப்படி நிறுத்தி வச்சிருக்கிறார் தெரியுமா? அவன் நான் நிற்கிறான், இப்படியே கூட்டிட்டு போறார். இப்படி கூட்டிட்டு போயிட்டு இப்படியே பார்க்கிறார். இவனுக்கு சொல்ல தெரியாது, சொன்னா புரியாது. இப்படிங்கிறார். அவ்வளவுதான். அடுத்து ஒண்ணு செய்யறாரு, அது நாசம் பண்ண நல்லா இருக்காது, அது அவர் பண்ணுவார். அவ்வளவுதான். இப்படி நிற்கும் போது இப்படி கொஞ்ச நேரம் நிற்கிறார். இப்படி கொஞ்ச நேரம் நின்னோடனே யாருமே இல்லாதவன் தனக்குன்னு யாரோ இருக்கிறது போல உணர்றான். தனக்குன்னு யாரோ ஒருத்தர் இருக்கிறது போல, எனக்குன்னு ஓரா மாமா காலா ராச்சா நாரா ரீ மாமா காரா பாபா. நீ யாரும் இல்லாதவன் அல்ல. ஆமென். இவ்வளவு ஜனங்க, ஆண்டவர் ஒரு ஆக்ஷன்ல அவனுக்கு ஒரு பெரிய மெசேஜ் கொடுக்கிறார். இப்படி உன்னை தொட்டது உண்டா யாராவது? இப்படி உன் பக்கத்துல நெருங்கி நிற்பது உண்டா யாராவது? இப்படி. ஆமென். ஹல்லேலூயா. நான் நம்புறேன், இப்படி நின்னதும் அவன் கண்ணில் இருந்து கண்ணீர் அடைஞ்சிருக்கும். அவனுக்கு பேச தெரியாது. அவரை பார்த்து இப்படி அழுதுட்டே இருந்திருப்பான். அழுதுட்டே இருக்கும்போது அடுத்து ஒண்ணு செய்கிறார். அவர் உமிழ்ந்து அவன் நாவை தொட்டு. நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதை தியானிக்க வைத்ததை சொல்றேன். அப்பா, ஏன்பா இப்படி பண்ணீங்க? அவன் எப்படிப்பட்ட வாயுடையவன் தெரியுமா? கொன்னை வாயுடையவன். அந்த வாயில என்ன இல்லை தெரியுமா? ஜீவன்ல ஜீவன் இருந்தாதான் வாயில என்ன வரும் தெரியுமா? உமிழ்நீர் வரும். அவன்கிட்ட இல்லாதது என்கிட்ட இருக்கு. உயிரற்றவைகளை கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படிக்கு ஒரு கிரியையை செய்ய போகிறார். உயிரற்றவைகளை உயிர்ப்பிக்கும்படிக்கு கர்த்தர் ஒரு கிரியையை செய்ய போகிறார். உயிரற்றவைகளை நல்ல கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷை ஹல்லேலூயா. ஆமென். இந்த துப்புறதுனால என்ன தெரியுமாங்க? துப்புறதுனால என்ன தெரியும்? யோபு என்ன சொல்லுவார் தெரியுமா? யோபு 30:10 எடுக்க வேண்டாம், நேரம் போகிறது, நான் சொல்லி விடுகிறேன். என்னை அருவருத்து எனக்கு தூரமாகி என் முகத்துக்கு முன்பாக துப்ப கூசாத இருக்க. துப்புறதுனால ஒரு அவமானத்தின் அடையாளம் அல்லது ஒரு நிந்தையின் அடையாளம். மனுஷன் துப்புனானா உன் மேல நிந்தை வருதுன்னு அர்த்தம். கர்த்தர் துப்புறாருன்னா உன் நிந்தை நீங்குதுன்னு அர்த்தம். ஆமென். மிரியா மேல கர்த்தர் அவ்வளவு கோபத்தில் என்ன பண்ணுவாருன்னா அடிச்சிருவார். அடிச்சோன்னா மிரியாமுக்கு என்ன வந்துடும் தெரியுமா? குஷ்டம் வந்துடும். உடனே மோசே போய் கெஞ்சுவார். மோசே யாரு? சகோதரன். கெஞ்சுறான். கெஞ்சும் போது கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால். மோசே, நீ யாரு மோசே? நான் பிரதர் ஆண்டவரே, நான் அப்பாடா. ஆமென். ஹல்லேலூயா. நீ அவளுக்காக இவ்வளவு பரிதாபப்படுறிய, நீ யாரு? அது நான் அவள் சகோதரன், நான் அவள் அப்பா. நான் எனக்கு தெரியும். எனக்கு இல்லாத அக்கறையா உனக்கு இருக்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. பல நேரத்துல நம்ம ஏதோ ஆண்டவரை விட ரொம்ப இரக்கம் உள்ளவர்களா மாறிடுவோம். இந்த ஜனங்கள் அப்படிதான் வராங்க. ஆண்டவரை பார்த்து எடுத்து செய்யுங்க,
அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஆண்டவர் கூட்டிட்டு வராரு. நல்ல கவனிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உண்டு. ஏசாயா 50வது அதிகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து. அவர் காலைதோறும் என்னை எழுப்புறார், நான் எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை அப்படி சொல்லிட்டு எடுத்து சொல்றாரு. ஏசாயா 50:6 வாசியுங்கள். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அடுத்த வார்த்தை, அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். இது அப்பதான் அனுமதிச்சிருக்கிறார். எஸ், இயேசு முகத்தை மறைக்கல. இந்த சகோதரனும் அவர் உமிழும் போது முகத்தை மறைக்கல. ஆமென். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், என் ஆண்டவர் ஊதினாலும் எனக்கு ஆசீர்வாதம், உமிழ்ந்தாலும் எனக்கு ஆசீர்வாதம். அப்பா என்னப்பா பண்ண போறீங்க? துப்ப போறேன். துப்புங்கப்பா. நான் முகத்தை மறைக்கவில்லை. ஆமென். கையை பிடித்த போது கையை எடுக்கல. கூட வாழ்ந்த போது உடன் பயணிக்க மறுக்கவில்லை. அவர் உமிழ்ந்த போது முகத்தை மறைக்கவில்லை. இதை பார்த்ததும் இயேசு பெருமூச்சு விடுறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கு. நீ என் நாமத்தை மறுதலையாதபடியா இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உமிழ்கிறது என்பது ஆண்டவரே அனுமதிக்கிறீங்களா? அக்செப்ட் பண்றேன். அனுமதிக்கிறீங்களா? அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஜீசஸ் அக்செப்ட் பண்ணார். இதனால என்னாச்சு தெரியுமா? பிலிப்பியர் 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. நான் எதிர்க்கவில்லை, நான் பின்வாங்கவில்லை. கையை பிடித்தார், தனியே கொண்டு போனார், விரல்களை என் அடைப்பட்ட செவியிலே வைத்தார், உமிழ்ந்து என் நாவை தொட்டார். நான் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. நிறைய பேர் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிந்தைகள் வரும்போது, பரியாசங்கள் வரும்போது பின்வாங்குறாங்க. நீ பின்வாங்கிறாத. ஆமென். இந்த அவமானம் உன்னை அழிப்பதற்கானது அல்ல. உன் வாழ்க்கையில் நடக்க போகிற அதிசயத்துக்கு ஏதுவானது. இந்த அவமானம் உன்னை அழிப்பதற்கானது அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அவன் கண்களில் கண்ணீர், உமிழ்ந்து நாவை தொட்டு. ஆமென். முகத்தை மறைக்காத, விலகிறாத. வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிந்தை அவமானம் இனி நான் சொன்னா எல்லாரும் பரியாசம் பண்ணுவாங்களே, இனி நான் பைபிள் எடுத்தா. ஆமென். எதை நினைத்தும் நீ கலங்காதே மனமே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதுவரை உதவின இனியும் உதவி செய்வார். பிரியமானவர்களே, இதை எழுதும் போது ஆண்டவர் சிந்தையில வைத்த ஒரு வார்த்தையை சொல்லவா? அவர் துப்பினாலும் வாங்கிக்கொள், அவர் துப்பினாலும் வாங்கிக்கொள். விட்டுட்டு போயிடாத.